என்ன நினச்சிக்கிட்டு இருக்க தலைவர்? சும்மா நானும் ஏதோ ஒரு இதில் போய் தலைவராக ஏற்றுக்கலான்னு சொல்லி ஒன்று மனசை தேத்திட்டு தலைவராக ஏற்றுக்கிட்டேன். எம்பி பதவி தரேன்னாரு, தரல. அது இப்படி இப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தால் சும்மா என்ன நம்மளை கேட்காம ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காரு. யாரை கேட்டு போய் பூக்கச்சியோட கூட்டணி வச்சாரு? ஒரு வார்த்தை கேட்கணுமா இல்லையா? நானும் உங்கள் சீனியர் தானே. என்ன நினச்சிட்டு இருக்க? ஒரு நாள் ஃபோன் பண்ணி பூக்கச்சி அசியமாக திட்டுங்கிறாரு, இன்னொரு நாள் மலையை பிடிச்சிட்டுங்கிறாரு, இன்னொரு நாள் அவரை பிடிச்சிட்டுங்கிறாரு. அப்போ நம்ம இவ்வளோ யூஸ் பண்ணியிருக்காரு அவரு. கூட்டணின்னா ஒரு வார்த்தை சொல்கிறது இல்லை. இப்போ நான் எதுக்கு இருக்க? தக்காளி தொக்கா நான் மட்டும் கோவப்பட்டு கட்சியை உடைச்சா என்ன ஆகும்? 12வதா இப்போ கட்சி பிரிஞ்சிடும். 11 பேர் ஏற்கனவே பிரிஞ்சு போயிட்டாங்க. யாருன்னு காட்டினாதான் மகனே நீ கொஞ்சம் வீட்டில் இரு, அப்போ போய் நான் யாருன்னு காட்டுவார். வடச்சென்னை என் பக்கத்தில் தான் இருக்குது, என் கிட்ட தான் இருக்குன்னு நான் காட்டியே ஆகணும். யாரை கேட்டு கூட்டணி வச்சார் இவரு? தலைவரே தலைவரே வாங்க வாங்க வாங்க. தலைவர்கிட்ட ஒரு வார்த்தை பேசணும், கொஞ்சம் வழி விடுங்க. தலைவர்லாம் பேச மாட்டாரு, அவர் கொஞ்சம் பிஸியா இருக்காரு. எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லிட்டு போங்க. யாரு கேட்டா அவர் கூட்டணி வச்சாரு? எங்கள்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணுமா இல்லையா? நாங்களாம் சீனியர் தானே. யாரை கேட்டா அவர் கூட்டணி வச்சாரு? முக்கியமான விஷயம்லாம் டக்குன்னு கேட்க முடியாது. 2 சிறந்த ஆப்ஷன் கொடுத்தாங்க, அதுல ஒரு நல்ல ஆப்ஷனை அவர் சூஸ் பண்ணிட்டாரு. வேற என்ன பண்றது? என்ன ஆப்ஷன்? அப்படி என்ன ஆப்ஷன் அவங்க கொடுத்தாங்க? எங்க கூட கூட்டணி வைங்க, கூட்டணியே எங்க கூட வைங்க. 2 ஆப்ஷன் தான் கொடுத்தாங்க. ரெண்டுமே ஒண்ணு தானே. அவ்வளவுதான் கொடுத்தாங்க, வேற ஆப்ஷனே இல்ல. அப்புறம் என்ன பண்றது? இருந்தாலும் யாராவது ஒரு தட்ட 4-5 பேர்ட்ட கேட்கணும் இல்லப்பா. அந்த மாதிரி ஏங்க அவர் கட்சியை பத்தி அவர்கிட்டே கேட்கலங்க. அதுக்கே டைம் இல்ல. டைம் கொஞ்சம் தான் இருந்தது, வேற வழி இல்ல. அப்புறம் திடீர்னு ரேடு கீடு வந்துட்டா என்ன பண்றது சொல்லுங்க. இங்க பாருங்க, அவர் சொல்ற நேரத்துல நான் இஷ்டத்துக்கு அந்த பூக்கட்சி மாலை எல்லாரையும் திட்டி தீர்த்திருக்கிறேன். கண்டா மேனிக்கு பேசி விட்டுருக்கேன். இப்போ பாட்டுக்கு இவர் பாட்டுக்கு போய் கூட்டணி வச்சுட்டு வந்திருக்காரு. இப்போ நான் எந்த மூஞ்ச வச்சுட்டு நான் போய் அவங்ககிட்ட போய் நிற்பேன்? சொல்லுங்க. எனக்கே எவ்வளோ அசிங்கமா இருக்கும் தெரியுமா? இந்த கையில பூ இந்த கையில இலைன்னு வச்சுட்டு நான் இப்போ ஓட்டு போடுங்கன்னு கேட்கும் போது எனக்கே எவ்வளோ கூச்சமா இருக்கும் தெரியுமா? என்னை பார்க்குற எனக்கே பிடிக்காம இருக்கும். இப்படி ஒரு வேலையை பார்த்துட்டு வந்து நிற்கிறாரு. விடுங்க விடுங்க. பாருங்க, என்ன என் அரசியல் வாழ்க்கையே முடிஞ்சிருச்சுங்க. என்ன பண்றதுன்னே தெரியல. இந்த ஐயோ, கடைசியா ஒரு முகத்தை மட்டும் பார்த்துட்டு போறேன். தலைவரே வரேன்.